வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2026வது வருஷம் ஜனவரி மாதம் மேஷம் ராசிக்கான பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேஷம் ராசி 2026 ஜனவரி மாதம் பொறுத்தவரையில் முயற்சி எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கேற்ற பலன் கண்டிப்பாக கிடைக்கும். முயற்சி நீங்கள் நல்லபடியாக செய்யணும். திருப்தியாக நல்லா வேலை செஞ்சீங்கன்னா தான் அதுக்கேற்ற ஒரு தெளிவான ஒரு முன்னேற்றம் இந்த மாதம் இருக்கிறதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்குது. அவசரமாக எந்த முடிவு எடுத்தீங்கன்னா அது நீங்கள் அது மாதிரி எடுக்காதீங்க. நிதானமாக செயல்பட்டீங்கன்னா உங்களோட முன்னேற்றம் இந்த மாதம் ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த மாதம் வேலை பளு உங்களுக்கு அதிகரிக்குங்க. அதனோட உங்கள் முக்கிய பொறுப்புகள் எல்லாம் கூட சேர்ந்து வரும். மேலதிகாரிகள் உங்களை கவனிச்சிட்டே இருப்பாங்க. அவரோட கவனம் உங்கள் மீது கவனிச்சு ரொம்ப கவனமாக பார்த்துட்டே இருப்பாங்க உங்களை. நிரந்தர வேலை பார்க்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பதவி உயர்வு பற்றி உங்களுக்கு ஒரு பேச்சு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தனியார் துறையில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, என்ன நடக்குதோ அதை கவனத்தில் நல்லா வச்சுக்கோங்க. எவ்வளோ உங்களோட உழைப்பு இருக்கோ அதுக்கான ஒரு நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குது. திட்டமிட்டு இந்த மாதத்தை நீங்கள் பிளான் பண்ணி செஞ்சீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையிலேருந்து நீங்கள் சமாளிச்சிக்கலாம். இந்த ஜனவரி மாதம் மேஷராசி பொறுத்தவரையில் நீங்கள் படாதீங்க, வாக்குவாதம் எங்கேயுமே செய்யாதீங்க. அது இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வருமானம் நல்லா வரும், ஆனால் அதுக்கேற்ற செலவுகளும் கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும். வீடு வாகனம், கல்வி தொடர்பான செலவுகள் கண்டிப்பாக ஏற்படும். கடன் கொடுக்கறது, ஜாமீன் போடுறது அதெல்லாம் நீங்கள் செய்யவே செய்யாதீங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை ஏற்படுத்தி தரும். சேமிக்கலான்னு நீங்கள் சேமிக்கலான்னு எதனா கொஞ்சம் யோசனை பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் ஒரு நல்ல விஷயமா இருக்கும். சேவிங்ஸ் கொஞ்சம் பண்ணி வைங்க. தேவையற்ற ஆடம்பர செலவுலாம் கண்டிப்பாக செய்யாதீங்க. குடும்பத்தில் சிறு சிறு வேறுபாடுகள் வரும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிட்ட ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் சேஞ்சஸ் எதனா வரும். நீங்கள் அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். விவாதத்தை கண்டிப்பாக வாதம் பண்ணாதீங்க. ஹஸ்பண்ட் அந்த ஒய்ஃப் கிட்ட, ஒய்ஃப் இருந்தால் ஹஸ்பண்ட் கிட்ட யார்கிட்டையும் நீங்கள் வாக்குவாதம் கண்டிப்பாக பண்ணாதீங்க. அது உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதனால் அமைதியாக இருங்க. அம்மாவோட உங்களை கூட பிறந்த சகோதரர்கள் கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்களோட ஆரோக்கியம் சில நேரங்களில் சூழ்நிலை காரணமாக சில இதெல்லாம் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அம்மாவை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. திருமணம் ஆனவங்களுக்கு அதுதான் பொறுமையாக இருக்கணும். அதுதான் நான் திருப்பி சொல்கிறேன். சிறிய சந்தேகம் வந்தால் கூட பெரிய பிரச்சனையாக மாறிடும். அதை அப்படி மாற்றிக்காமல் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனிச்சுக்கோங்க. தலைவலி கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கண்ணில் எரிச்சல் போன்ற வரும். நல்லா தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃப் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாக்கிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது தயவு செஞ்சு நீங்கள் விடாதீங்க. டெய்லி ஒரு 1/2 hour 45 minutes நீங்கள் வாக்கிங் பண்ணிங்கன்னா உங்களோட இந்த தூக்கத்தை குறைக்காமல் இருக்கிறதுக்கு வழி ஏற்படுத்தி தரும். அந்த தூக்கம் நீங்கள் குறைக்காமல் இருந்தீங்கனாலே இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஆரோக்கியம் நல்ல சுகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆன்மீகம் பொறுத்த வரைக்கும் செவ்வாய் ஆதிக்கம் இந்த மாதம் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது காரணமாக அனுமான் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வழியை ஏற்படுத்தி தரும். ஹனுமன் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் இந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. அது உங்களுக்கு இந்த மாதம் ஜனவரி மாதம் மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சிறப்பானதாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தமாக தொழில் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க அதுக்கான முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். பண வரவு எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு செலவும் இருக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக செய்யுங்க. தேவையில்லாத செலவு நீங்கள் கண்டிப்பாக செய்யாதீங்க. குடும்பத்துலேயும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். விவாதத்தை தவிர்க்கணும். ஆரோக்கியத்தில் ஒரு பிரச்சனை இல்லை. உழைப்பு அதிகமாக நீங்கள் போகிறதுனால உங்களுக்கு தூக்கம் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அது நீங்கள் பேலன்ஸ் பண்ணி நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். சுருக்கமாக சொல்லணுன்னா இந்த மாதம் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ அதுக்கான உழைப்பு இருக்குது. கோவத்தை கண்டிப்பாக நீங்கள் கட்டுப்படுத்திக்கோங்க இந்த மாதம். அது உங்களுக்கு கோபம் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு ஏற்படும். அதை நீங்கள் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். செலவு கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கணும். அதிகமாக செலவு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அது நீங்கள் பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த பிளான் எதுபடி நம்ம செலவு பண்ணணுமோ அது மட்டும் முக்கியமாக செலவு பண்ணிக்கோங்க. உங்கள் ஆரோக்கியத்தை அலட்சியம் பண்ணாதீங்க. வாக்கிங் நல்லபடியாக போங்க. நல்லபடியாக தூங்குங்க. உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இந்த மாதம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ உழைக்கிறீங்களோ அவ்வளோ வாய்ப்பு ஏற்படும்.
இதுதான் மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனவரி மாதம் வரப்போகிறது 2026 ஜனவரி இந்த மாதிரி பலன்கள் தான் இருக்குது. இதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், அது எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். பிடிக்கிற பட்சத்தில் உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா இது மாதிரி மேஷராசிக்காரங்க இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க. ரொம்ப நன்றி, வணக்கம்.